அவ்வாறு இஸ்லாம் தந்திருக்கிற உயர் நெறிகளில் ஒன்றுதான் ஒற்றுமை, ஒற்றுமை, ஒற்றுமை. பலம் நிறைந்த சமுதாய அமைப்பில் கருத்து வேற்றுபாடுகளும் பிரிவினைகளும் நுழைந்துவிட்டால் அந்த சமுதாயம் பலகீனமான சமுதாயமாக மாறிவிடும். ஏற்கனவே பலகீனம் நிறைந்த சமுதாய அமைப்பில் கருத்து வேற்றுபாடுகளும் பிரிவினைகளும் நுழைந்துவிட்டால் அந்த சமுதாய அமைப்பு அழிந்தே போகும். முஸ்லிம்கள் அன்றைக்கு கருத்து வேற்றுமை கொள்ளாமல் ஒரே அணியில் நின்று ஒருங்கிணைந்து செயல்பட்டு எதிரிகளை எதிர்கொண்டதால் அவர்கள் எதிரிகளை விட மிகவும் சொற்பமாகவும் இருந்தும் பதில் போரில் அவர்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். உஹது போரில் அவர்களிடையே சின்ன தடுமாற்றம் ஏற்பட்டு அந்த ஒருங்கிணைப்பிலிருந்து சற்று விலகியதால் அதில் அவர்களுக்கு வெற்றி கிடைக்காமல் போனது. இஸ்லாமிய சமுதாயத்தின் ஒற்றுமையை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு முஸ்லிமுடைய கடமையாகும். அல்லாஹ்வின் அருளும் ஆசையும் முஸ்லிம்கள் ஜமாஅத் என்னும் கூட்டமைப்பில் இருக்கும்போது தான் கிடைக்கிறது. முஸ்லிம்கள் அந்த கூட்டமைப்பில் இருந்து விலகிச் சென்றிடும் போது அழிவுக்கு ஆளாகின்றனர். அல்லாஹ் நம் அனைவரையும் ஒற்றுமையுடன் வைக்க அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ். அழகாக பயான் செய்த சகோதரர் அஃப்ரான் ஷேக் அவர்களின் தாய் தந்தைக்கும் அவர்களின் குடும்பத்தினர் அனைவருக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. அடுத்ததாக எதிர்காலத்தில் ஆலிமாக இருக்கும் எங்கள் பள்ளி மாணவர் அருமை சகோதரர் முகமது அப்சர் அவர்கள் ரமலானின் சிறப்பு என்ற தலைப்பில் உரையாற்ற வருகிறார். கண்ணியம் நிறைந்த பெற்றோர்களே, அன்பான மாணவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். நிச்சயமாக நாம் குர்ஆனை கண்ணியமிக்க லைலத்துல் கத்ர் என்ற இரவில் இறக்கினோம். மேலும் கண்ணியமிக்க அந்த இரவு என்ன என்பதை உமக்கு அறிவித்தது எது? கண்ணியமிக்க அந்த இரவு 1000 மாதங்களை விட மிக்க மேலானதாக இருக்கும். ரமலான் மாதம் ஏன் சிறப்புக்குரிய மாதமாக திகழ்கிறது என்றால் ரமலான் மாதத்தில் தான் திருக்குர்ஆன் அருளப்பட்டது. இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது. 1000 மாதங்களை விட சிறந்த இரவான லைலத்துல் கத்ர் எனும் இரவு இம்மாதத்தில் இருப்பதால் மேலும் இம்மாதம் சிறப்பும் கண்ணியமும் மிக்க மாதமாக இருக்கிறது. நோம்பாளிக்கு 2 மகிழ்ச்சிகள் உள்ளன. ஒன்று நோன்பு திறக்கும் போது ஏற்படும் மகிழ்ச்சியாகும், மற்றொன்று தனது இறைவனை சந்திக்கும் போது கிடைக்கும் மகிழ்ச்சியாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ரமலான் மாதத்தின் நோன்பை நோற்பதின் காரணத்தால் நாம் செய்த முந்தைய சிறு பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். ஒவ்வொரு நன்மையான காரியத்திற்கு 10 முதல் 700 மடங்கு வரை கூலி வழங்கப்படுகிறது. ஆனால் நோன்பு எனக்கே உரியது. எனவே அதற்கு நானே கூலி வழங்குவேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ். அழகாக பயான் செய்த சகோதரர்
அல்ஹம்துலில்லாஹ். நல்லா பேசினார் பிள்ளை. ஒரு சின்ன தடுமாற்றம் தான். இந்த தடுமாற்றத்துக்கு காரணம் நீங்க விளக்கு கொடுத்தே ஆகணும். ஒரு நாள் கூட அவர் கண்டிச்சதில்லை. இன்ஷா அல்லாஹ் அவங்க பெற்றோர் வந்து அடிச்சு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லிட்டா, அடிக்க வராது, அடிக்க தெரியாது, இருந்தாலும் முயற்சி பண்றேன் இன்ஷா அல்லாஹ். அப்படி ரொம்ப கண்டிஷன் பண்ணி இருந்தா அவரால் இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லியிருப்பாரு. எல்லாரும் சேர்ந்து துவா செய்வோம். அவர் மிகப்பெரிய மீளாது மாநாடுகளில் பேசுவதற்கு நல்லா வாய்ப்பு கொடுக்கட்டும். நிறைய நல்லது செஞ்சுட்டாரு. நிறைய ஆர்வமான உள்ள பிள்ளை. ஒரு சின்ன தடுமாற்றம் தான். தம்பி ஜஸாக்கல்லாஹ். நல்லா பேசுவீங்க இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? அடுத்ததாக எதிர்காலத்தில் ஆலிமாக